ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே சட்னி சாம்பார்னு சாப்பிட்டு போராக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய் அண்ட் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கிளறுங்க. அதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. அண்ட் அதோட 2 நறுக்குன தக்காளியை ஆட் பண்ணுங்க. இப்போ அதை நல்லா கிளறுங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறுங்க. இப்போ மிக்சியில் அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை அண்ட் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்திலே இது நல்லா வெந்துடும். ஸோ கடைசியாக கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இட்லி வித் கடலைக்கறி இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye guys. See you in the next video.